வணக்கம் குழந்தைகளே, மேஜிக் வனத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாங்கள் எங்கள் நண்பர்களான ரூபி தி ராபிட் மற்றும் லியோ தி லயன் ஆகியோருடன் வேடிக்கையாக கதைக்கப் போகிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் ராபிட். நான் சுற்றி குதித்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். நான் லியோ சிங்கம். மாயாஜால கதைகளை பகிர்ந்து கொள்வதையும் நண்பர்களுடன் ஆராய்வதையும் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு லியோவும் நானும் காட்டிலிருந்து ஒரு மாயாஜால கதையைச் சொல்லப் போகிறோம். நீங்கள் தயாரா? அருமை. ஒரு காலத்தில் இந்த காட்டில் அதிசய மரம் என்று ஒரு சிறப்பு மரம் இருந்தது. இந்த மரத்தில் உங்கள் கனவுகளை நனவாக்கும் மந்திர இலைகள் இருந்தன. ஆஹா! அதிசய மரம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒரு ஆசை நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு ஒன்று இருந்தது. அது என்ன சிறப்பு, ரூபி? மரத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் தங்கக் குழந்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது சிறியது, ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மற்றும் என்ன யூகிக்க? வனவிலங்குகள் தங்க ஏகோர்னை கண்டுபிடிக்கும் தேடலில் இருந்தன. அவர்கள் எல்லா இடங்களிலும் பார்த்தார்கள். கிளைகளில் உயரமாகவும் இலைகளுக்கு கீழே தாழ்வாகவும் தேடினார்கள். ஆனால் அது எளிதாக இருக்கவில்லை. நிறைய தேடலுக்குப் பிறகு அவர்கள் தங்க ஏகோரின் கிடைத்தது. அவர்கள் தங்கள் விருப்பங்களை செய்து மிகவும் மாயாஜால சாகசங்களை செய்தனர். சிறிதளவு மாயாஜாலம் மற்றும் நிறைய நட்புடன் ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும் என்பதை விலங்குகள் கற்றுக்கொண்டன. என்ன தெரியுமா? உங்கள் கற்பனையை பயன்படுத்தி நீங்கள் மாயாஜால சாகசங்களையும் செய்யலாம். இன்று எங்களின் மாயாஜால கதைக்காக எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் வேடிக்கையாக இருந்தீர்கள் என்று நம்புகிறோம். மேலும் சாகசங்களுக்காக மேஜிக் வனம் எப்போதும் இங்கே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவ்வளவுதான் நண்பர்களே. ரூபி மற்றும் லியோவின் மாயாஜால கதையை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். மேஜிக் காட்டில் மேலும் வேடிக்கையாக அடுத்த முறை சந்திப்போம். குட்பை, குட்டி நண்பர்களே. ஒரு மந்திர நாள்.